ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜ் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ் ஆம்லெட் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எக் ஆம்லெட் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூணு மடங்கு பாசிப்பருப்பும் 1 மடங்கு கடலைப்பருப்பும் எடுத்து 1 hour ஊற வச்சுருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ண பாசிப்பருப்பு, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ இதனோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுத ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். பொடியான இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால மிளகு பொடி பார்த்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்டா காரம் கம்மியாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதனோட 3 பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெஜ் ஆம்லெட் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு முட்டை பிடிக்காது. அப்படியேப்பட்டவங்க இந்த மாதிரி வெஜ் ஆம்லெட் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு தாங்க. நம்ம இதில் பருப்புலாம் சேர்த்துதால ரொம்ப சத்தான டிஷ்ஷு. சுற்றி எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க தந்தால் எண்ணெயோ இல்லை நெய்யோ அதிகமாக விட்டு செஞ்சு கொடுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணதும் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.